டெல்லியின் புதிய முதல்வரை தேர்வு செய்ய நாளை கூடுகிறது பாஜக எம்எல்ஏக்கள் கூட்டம். நாளை மறுதினம் முதலமைச்சர் பதவியேற்பு விழா நடைபெறவுள்ளதாக தகவல். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் 18 பேர் உயிரிழந்தது குறித்து விசாரிக்க 2 பேர் கொண்ட குழு அமைப்பு. ஒரே பெயரில் ரயில்கள் இயக்கப்பட்டதே கூட்ட நெரிசலுக்கு காரணம் என காவல்துறை விளக்கம். டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்கள் குடும்பங்களுக்கு தலா 10 லட்சம் ரூபாய் நிவாரணம், படுகாயமடைந்தவர்களுக்கு தலா 2.5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் ரயில்வே அமைச்சகம் அறிவிப்பு. டெல்லி ரயில் நிலைய கூட்ட நெரிசலில் உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி ஆறுதல். ரயில்வே துறையின் தோல்வி மீண்டும் ஒருமுறை வெளிப்பட்டிருப்பதாகவும் கடும் கண்டனம். மும்மொழி கொள்கையை ஏற்கும் வரை தமிழ்நாட்டுக்கு நிதி கிடையாது என மத்திய அரசு பிளாக்மெயில் செய்கிறது. அரசியலமைப்பு சட்டத்தின் எந்த பிரிவு மும்மொழி கொள்கையை கட்டாயமாக்குகிறது என்றும் தர்மேந்திர பிரதானுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. ஒத்திசைவு பட்டியலில் உள்ளதுதான் கல்வி. அதற்கு மத்திய அரசு ஒன்றும் ஏகபோக எஜமானர்கள் அல்ல. திமிராக பேசினால் தமிழர்களின் தனி குணத்தை டெல்லி பார்க்க வேண்டியிருக்கும் என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆவேசம். இரண்டாயிரத்து 26 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வலிமையான கூட்டணி அமைத்து 234 தொகுதிகளிலும் வெற்றி பெறும். வேலூரில் நடைபெற்ற அதிமுக இளைஞர்கள் இளம்பெண்கள் மாநாட்டில் பழனிசாமி நம்பிக்கை. பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகும் சிறுமிகள் பெண்கள் அப்பா என்று கதறுவது கேட்கவில்லையா? முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. இருமொழி கொள்கையை பின்பற்றுவதில் அதிமுக உறுதியாக இருப்பதாக இபிஎஸ் பேச்சு. ஆட்சியாளர்களை பார்க்காமல் தமிழக மக்களை பார்த்து மத்திய அரசு நிதி வழங்கவும் வலியுறுத்தல். நிதி உரிமையை கேட்டால் இந்தியை ஏற்க வேண்டும் என்று தமிழ்நாட்டை மிரட்டுவதா? தமிழ்நாட்டை சீண்டுவது தீயை தீண்டுவதற்கு சமம் என்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளில் சிபிஎஸ்இ மும்மொழி பாடத்திட்டமே இருக்கிறது. அரசு பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு மட்டும் ஏன் ஓரவஞ்சனை என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு அண்ணாமலை அடுக்கடுக்காய் கேள்வி. ஒருங்கிணைந்த கல்வி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும். மத்திய அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மும்மொழி கொள்கையை வலியத் திணிப்பது மாநிலங்களின் தன்னாட்சி உரிமையை பறிக்கும் செயல். பாசிச அணுகுமுறையை யார் கையில் எடுத்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் தீர்க்கமாக எதிர்க்கும் என்றும் தலைவர் விஜய் உறுதி. கடலூர் மாவட்டம் வடலூரில் காங்கிரஸ் எம்பி விஷ்ணு பிரசாத் லிப்டில் சிக்கியதால் பெரும் பரபரப்பு. 1 மணி நேர போராட்டத்திற்கு பின் எம்பியை பத்திரமாக மீட்ட தீயணைப்பு துறை வீரர்கள். மயிலாடுதுறை இரட்டை கொலை வழக்கில் மேலும் ஒரு சாராய வியாபாரி கைது. சம்பவம் நடந்த முட்டம் கிராமத்தில் தொடர் காவல்துறை பாதுகாப்பு. தமிழ்நாட்டில் படிப்படியாக வெப்பநிலை அதிகரிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நாளைய தினம் இயல்பை விட 3 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கும் என்றும் கணிப்பு.
கும்பகோணத்தில் ஒரே இடத்தில் 2 மதுக்கடைகள் செயல்படுவதை கண்டித்து தமிழக வெற்றிக் கழகம் போராட்டம். 200க்கும் மேற்பட்டோர் மனித சங்கிலியாக நின்று அரசுக்கு எதிராக முழக்கம். தூத்துக்குடியில் விசைப்படகு மீனவர்கள் ஆழ்கடலில் தங்கி மீன்பிடிக்க அனுமதி கோரிய விவகாரம். காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட மீனவர்கள் முடிவு. அலங்காநல்லூர் கீழக்கரை கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய காளையர்கள். அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாதீங்க தம்பி, சூப்பர் மாடுங்க. மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசன் சார்பாக ஒரு ஃபேன் ஒன்று. அருமையான காலை, அருமையான வீரர் இருந்து போய் அங்கிட்டு மாட்டிக்கிச்சு. விட்டுறா நல்ல வீரர், நல்ல காலை. மாறுபடி வீரர் வெற்றி பெற்றார். நல்ல மாடை ஊத்துட்டு போயிட்டு இருக்கீங்க. அருமையான காலை, அருமையான வீரர் விட்டுறாதீங்க, நல்லா பிடிங்க. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் அருகே அரச மரம் மற்றும் வேப்ப மரத்திற்கு நடைபெற்ற வினோத திருமணம். சீர்வரிசையுடன் வந்து கிராம மக்கள் சுவாமி தரிசனம். வாலாஜாபேட்டை சுங்கச்சாவடி அருகே நடிகர் யோகி பாபு சென்ற கார் விபத்தில் சிக்கியதாக வெளியான திடுக்கிடும் தகவல். முற்றிலும் தவறான தகவல் என யோகி பாபு விளக்கம். குட் மார்னிங் சார். சார் அது ஒரு ஃபேக் நியூஸ் சார், அது மாதிரி எதுவுமே இல்லைங்க சார். எல்லாமே நல்லா தான் சார் இருக்கும். யாருக்கு எதுவும் சென்னை மெரினா அருகே முதலமைச்சரின் பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி. திமுக மகளிர் அணிக்கு எதிரான போட்டியில் பந்து வீசி அசத்திய மேயர் பிரியா. சூப்பர்க்கா, அவ்வளவுதான்க்கா, சூப்பர்க்கா. இரண்டாயிரத்து 30ஆம் ஆண்டுக்குள் ஜவுளி ஏற்றுமதி 9 லட்சம் கோடி ரூபாய் இலக்கை எட்டும். டெல்லியில் நடைபெற்ற பாரத் டெக்ஸ் கண்காட்சியில் பிரதமர் நரேந்திர மோடி நம்பிக்கை. போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி பாகிஸ்தான் ராணுவம் மீண்டும் துப்பாக்கிச் சூடு. எல்லை கட்டுப்பாட்டு கோட்டு பகுதியில் இந்திய ராணுவம் தரப்பில் தக்க பதிலடி. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசி காசி விஸ்வநாதர் கோயிலில் குவியும் பக்தர்கள் கூட்டம். மகா கும்பமேளாவில் பங்கேற்ற பின்னர் காசிக்கு வருகை. அமெரிக்காவில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இந்தியர்கள் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளானதாக வேதனை. முகாமில் இருந்தபோது தங்களின் கை கால்கள் கட்டப்பட்டதாக கண்ணீருடன் பேட்டி. மார்ச் மாதம் 22ஆம் தேதி தொடங்குகிறது IPL கிரிக்கெட் திருவிழா. முதல் போட்டியில் நடப்பு சாம்பியன் கோல்கட்டாவை எதிர்கொள்கிறது RCB. IPL கிரிக்கெட் திருவிழா மார்ச் 23இல் மும்பை இந்தியன்ஸ் அணியை எதிர்கொள்கிறது சென்னை சூப்பர் கிங்ஸ். மார்ச் மாதம் 28ஆம் தேதி பெங்களூரு ராயல் சேலஞ்சர்ஸ் அணியுடன் மோத இருப்பதாக அட்டவணை வெளியீடு. ரஞ்சி கோப்பை மும்பை அணியிலிருந்து ஜெய்ஸ்வால் விலகல். கணுக்கால் காயம் காரணமாக விதர்பாவுக்கு எதிரான அரையிறுதிப் போட்டியில் பங்கேற்க மாட்டார் என்றும் அறிவிப்பு. AR முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படத்தின் தலைப்பு நாளை வெளியாகிறது. படக்குழுவின் அறிவிப்பால் சிவகார்த்திகேயன் ரசிகர்கள் உற்சாகம். இந்தியாவுக்கான $21 மில்லியன் நிதியை நிறுத்தியது அமெரிக்கா. எலான் மஸ்க் நிர்வகிக்கும் அரசின் செயல்திறன் துறை அறிவிப்பு.
மாலியில் தங்கச் சுரங்கத்தில் ஏற்பட்ட விபத்தில் 48 பேர் பரிதாப உயிரிழப்பு. பலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதால் பலி எண்ணிக்கை உயரக்கூடும் என அச்சம்.